உங்கள் சர்க்கிள்லையோ இல்லை நீங்களோ யாராவது கவனிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி அடிக்கடி கைகளை கழுவிக்கிட்டே இருக்கிறவங்க, இல்லைனா கதவை சரியாக லாக் பண்ணியிருக்கான்னு ஒரு தடவைக்கு ஒரு 10-15 தடவை செக் பண்ணுறவங்க, இல்லைனா வீடு ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கவங்க, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பேர் தானே நம்ம ஓசிடி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். யூஸ்வலாக நமக்கு ஓசிடி அப்படி இருக்கிற ஆளுங்க எப்படி இருப்பாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க ஒரு தடவைக்கு 15 தடவை 20 தடவை கைகளை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லைனா ஏதாவது செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் புக்ஸை இப்படி தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கிற வீடோ இல்லை ஆஃபீஸோ இல்லை எந்த ஏரியாவாக இருந்தாலும் நேர்த்தியாக ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசும்போது கூட சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு கிளீனிங் ஓசிடி இருக்குப்பா, எல்லாமே சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த இடத்துக்கே போக முடியும், அந்த ஹோட்டலுக்கு கூட என்னால் அப்படி தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஆஃபீஸில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சீரியஸான ப்ராஜெக்ட், அதனால் நம்ம ஓசிடியாக இருந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு பேசுகிறதையும் நான் கவனிச்சிருக்கேன். ஸோ ஓசிடின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணுறதோ இல்லை ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணுறதோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் மேலோட்டமாக தெரிகிற ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சிம்டம்ஸ் மட்டும்தான். ஆனால் இதுக்கு பின்னாடி 2 பெரிய விஷயங்கள் இருக்குங்க. என்ன தெரியுமா? இந்த ஓசிடி இருக்கிற நபர்களோட பிரதானமான உணர்வுகள்னால் அது பயமும் குழப்பமும் தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்போது சாதாரணமாக இப்போ நான் ஊருக்கு போகிறேன், நான் கதவை லாக் பண்ணிவிட்டு கீழே வண்டியில் போய் ஏறும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் வீடை லாக் பண்ணேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போ அதுதான் ஓசிடியா அப்படின்னு நீங்களே உங்களை செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஓசிடி இருக்கிற நபர்களுக்கும் ஓசிடி இல்லாத நபர்களுக்கும் 2 பெரிய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். உங்கள் பொண்ணோ இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ நீங்கள் லாக் பண்ணிங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைச்சிடும். ஆனால் ஓசிடி இருக்கிற நபர்களுக்கு அந்த சமாதானம் கொடுக்கவே முடியாது. அவங்களா ஒரு 10-15 தடவை போய் அதை செக் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சமாதானம் தற்காலிகமாக கிடைக்குமே ஒழிய பெர்மனெண்ட்டாக அந்த சமாதானம் கிடைக்காது. அதனால் ஒரு தடவைக்கு நீங்கள் 2 தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓசிடி இருக்குது அப்படின்னு நீங்களே டயக்னோஸ் பண்ணிக்காதீங்க. 2வது விஷயம், அந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டோ இல்லை சம்பவமோ நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடியோ இல்லை சரியாக நடக்கலைன்னா கூட அதை பற்றின எண்ணங்களோ இல்லை தாட்ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த சம்பவத்துக்கோ இல்லை அடுத்த நிகழ்வுக்கோ நீங்கள் ஈஸியாக போயிடுவீங்க. ஆனால் ஓசிடி இருக்கிற நபருக்கு அந்த சம்பவமோ இல்லை அந்த ஈவெண்ட்டோ இல்லை அந்த வார்த்தைகளோ அவங்க மனசுலையும் தலையிலையும் அது ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களால அந்த உணர்வுகளை ஈஸியாக வெளியில் எடுத்து வைக்கவே முடியாது. இந்த 2 மேஜர் டிஃப்ரென்ஸை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி இப்போ நம்ம பேச போகிற சிம்டம்ஸோ இல்லை ஏதாவது சைன்ஸோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ கூட நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தெரபிஸ்ட்டோ இல்லைனா சைக்காட்ரிஸ்ட்கிட்டோ போய் அவங்கக்கிட்ட ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். இது ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், எல்லாருக்கும் தெரியணும். உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இப்படி சைன்ஸ் இருந்தால் நீங்கள் போய் ப்ராப்பராக ஹெல்ப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. சரி, அப்போ இந்த ஓசிடிங்கிற விஷயம் எதனால் வருது? இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் எதனால் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா உண்மையிலேயே அதுக்கு கரெக்டான காரணம் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலைங்க. நிறைய ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்தினால மட்டும்தான் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு காரணம் சொல்ல முடியல. இது வரைக்கும் பண்ண ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த 6 காரணங்களில் ஏதாவது ஒன்றாவோ பலதாவோ இருக்கலான்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் ஜெனட்டிக்ஸ். சில குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக்ஸாகவே, அதாவது மரபு ரீதியாகவே இந்த ஓசிடிங்கிற பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பிரெயின் பயாலஜின்னு சொல்லுவோம். இந்த ஓசிடி இருக்கிற நபர்களோட பிரெயினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதில் சில மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நேச்சுரலாகவே நம்மளோட பிரெயின் பயாலஜியே அப்படி இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது என்வாயன்மெண்ட். குழந்தை பருவத்திலேருந்து அவங்க சூழ்ந்திருக்கிற அந்த ஒரு என்வாயன்மெண்ட், அந்த ஒரு சமூகம் இல்லை அந்த ஒரு பர்டிகுலரான இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிற பல்வேறு அனுபவங்கள், அவங்க கேட்குற நிறைய வார்த்தைகள், இதெல்லாம் கூட ஓசிடி டெவலப் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சைல்ட்ஹுட் ட்ராமா. குழந்தை பருவத்தில் அவங்கள ஏதாவது ரொம்ப கண்டிஷன் பண்ணுறதோ இல்லை ரொம்ப கட்டாயத்தில் உள்படுத்தி குழந்தைங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆக்ஷனை பண்ண வைக்கிறதோ, அதனால வர ட்ராமா கூட ஓசிடி வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அடுத்தது பர்சனாலிட்டி. ஒரு சில பர்சனாலிட்டியே நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும், என்னால் எந்த ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியும், இந்த பொருட்கள்லாம் இந்த ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் நான் செய்ய முடியும் அப்படிங்கிற சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனை மட்டுமே அடிக்டாக வச்சுக்கிட்டவங்களுக்கும் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ஓசிடி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அடுத்தது
லைஃப் இவெண்ட்ஸ், ஒரு பர்சனலான ஒரு ட்ராமாவோ இல்லைன்னா யூஸ்வலாக பெண்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேயோ இல்லை டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமோ ஓசிடி டெவலப் ஆகிறதுக்கு, பயம் சார்ந்த ஓசிடி டெவலப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எதிர்பாராத மிகப்பெரிய சோகமான சம்பவம் நிகழும் போது கூட ஒரு சில அடல்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஓசிடி ட்ரிகர் ஆகுது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு காரணமோ இல்லை சில காரணங்களோ இருக்கிறதுனால கூட ஓசிடி வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓசிடி ஏதாவது ஒரு நபருக்கு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களோட ஃபால்ட் கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எப்படி நம்ம இமோஷ்னலாக சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது அவங்களோட மனசுக்குள்ளே என்ன நடக்குது, ஓசிடி இருக்கிற ஒரு ஆளோட பிரெயினில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு மாறும்போது அந்த இமேஜஸ் எல்லாம் அப்படியே மாறுறதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறது அந்த இமேஜஸ் மட்டும்தான். ஆனால் அதுக்கு பின்னாடி டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் மைக்ரோ செகண்டில் நடக்குது. அதே மாதிரி தாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கைகளில் கிருமிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்ததுன்னா அவங்க ஒரு 100 தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்களோட பிரெயினில் அன்வான்ட் தாட்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். எப்படின்னா அவங்க கையை சரியாக வாஷ் பண்ணலைன்னா அதில் கிருமிகள் வந்ததுன்னா அதே கையோட போய் இவங்க சமையல் பண்ணாங்கன்னா அது குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அஃபெக்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி சீரியஸ் கண்டிஷனுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஐசியூவில் கூட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தான் பொறுப்பு, ஏன்னா நான் தானே கை சரியாக கழுகலை, இங்கே தான் அவங்களோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்குற சிம்டம் கை வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி மைக்ரோ செகண்டில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய எண்ண ஓட்டங்கள், தேவையில்லாத அதீதமான எண்ண ஓட்டங்கள், அப்சசிவ் தாட்ஸ், அன்வான்ட் தாட்ஸ் இருக்கிறதுனால தான், அந்த பயத்துலேயும் குழப்பத்துலேயும் அவங்க இருக்கிறதுனால தான் அவங்க அத்தனை தடவை அவங்கள சாந்தப்படுத்திக்கிறதுக்காகவும் அவங்கள கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதுக்காகவும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, தேவையில்லாத ஏதோ ஒரு சில வார்த்தைகளோ இல்லைனா ஏதோ ஒரு சில நம்பர் பேட்டர்னோ இல்லை ஏதோ ஒரு டிசைனோ அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நொடியிலேருந்து அவங்களோட எண்ண ஓட்டங்கள் சம்மந்தம் இல்லாமல் போய் ஏதோ ஒரு தாட் ஃபார்மில் அவங்க அதில் பின் பாயிண்ட் பண்ணி நான் இப்போ இந்த வார்த்தைகளை 100 தடவை உச்சரிக்கலைன்னா இல்லை இந்த ஒரு நம்பர் பேட்டர்னை நான் இத்தனை தடவை பார்க்கலன்னா எங்கேயோ இருக்கிற யாருக்கோ ஏதோ ஒரு கெடுதல் நடந்துடும், அதுக்கு நான் தான் காரணமாயிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட்டிலேயே அந்த வார்த்தைகளை அத்தனை தடவை உச்சரிக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு பொருளை அத்தனை தடவை தொட்டு பார்த்து அவங்களுக்கு காம் டவுன் ஆகிற வரைக்கும் அந்த பொருளை அத்தனை தடவை தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் தான் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க. என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு மாதுளம் பழம் அவங்களால பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த பேட்டர்னை அவரால் பார்க்கவே முடியாது. மாதுளம் பழம், தேன் கூடு, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேட்டர்னை பார்த்தாலே அவருக்கு என்ன ஓட்டங்கள் பயங்கர நெகட்டிவாக போய் ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கர டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரிகர்ஸை நம்ம அவங்ககிட்டேருந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்தது, சில திங்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் எந்த விதமான ஆபத்தும் யாருக்கும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பாங்க. இந்த புக்ஸ் நான் இப்படி தான் வைக்கணும், ஸ்பூன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வைக்கணும், இப்படி ஒரு ஆர்டரில் தான் என் டேபிள் இருக்கணும், அதில் ஒரு சின்ன தூசு துரும்பு இருந்தால் கூட ஏதோ ஒரு பெரிய கெட்ட சம்பவம் நடக்க போகுது, அந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால அவங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை அடுக்கி வைக்கிறதும் தொடச்சி வைக்கிறதும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்த இந்த சிம்டம் தான் நீங்கள் ஜென்ரலாக நிறைய இடத்துல பார்க்குறது ஃபியர் ஆஃப் கண்டாமினேஷன் சொல்லுவோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழுக்கான இடத்துல போனால் எனக்கு அந்த கிருமிகள் வந்துடுமோ, எனக்கு அந்த வைரஸ் வந்துடுமோ, எனக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுமோ, அதனால் நான் அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடுவேனோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் திரும்ப திரும்ப குளிப்பாங்க, திரும்ப திரும்ப வாஷ் பண்ணுவாங்க. என்னோட கிளைண்ட்ஸில் ஒருத்தவங்க அந்த காசு பணம், அவங்க பஸ்ஸில் வாங்குகிற காசு பணம், எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா வாங்குகிற ரூபா நோட்டு, அதெல்லாம் கூட அவங்க வாஷ் பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களால அந்த ரூபா நோட்டை யூஸ் பண்ணவே முடியும். அடுத்தது அன்வான்ட் இமேஜ். ஏதோ ஒரு நொடியில் அவங்க மனசுக்குள்ளே யாரோ எங்கேயோ மேலேருந்து கீழே விழுற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு மனசுக்கு ரொம்ப இதமில்லாத ஒரு இமேஜ் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அந்த இமேஜ் அவங்க மைண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு அவங்க படுற போராட்டம் இருக்குது பாருங்கள், அப்பப்பா ரொம்ப பாவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயத்தோடையும் குழப்பத்தோடையும் கில்ட்டோடையும் தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வெளியில் தெரிகிற விஷயங்கள் அவங்க 100 தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதோ இல்லைனா லாக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுறதோ இல்லை தொடச்சி வைக்கிறதோ இல்லை ஸ்க்ரீனை ஒரு நேர்த்தியாக இப்படி வைக்கிறதோ மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதில் அவங்க அவ்வளோ கட்டாயத்தின் பேரில் தான் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஆக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோ கிடைக்காது அவ்வளோ சுலபத்தில். ஸோ அந்த ஒரு கட்டாயத்தை தான் நம்ம கம்பல்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மனசுக்குள்ளே அந்த தாட் வந்துச்சுன்னா கம்பல்சிவாக அந்த ஆக்ஷனை பண்ணலைன்னா அவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதனால தான் இதை நம்ம அப்சசிவ் அண்ட் கம்பல்சிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு இந்த 3 விஷயங்களில் ரொம்ப அப்சசிவ் தாட்ஸ் வரும். ஒன்று, செக்ஷுவல் தாட்ஸ்.
தேவையில்லாத சில சமயத்தில் டேஞ்சரஸான தாட்ஸ் கூட இவங்களுக்கு வரும். ரெண்டாவது ரிலிஜியன், ஜாதி மதம் இது மாதிரி ஒரு விஷயத்தில் கூட அவங்களையும் மீறி அவங்க கண்ட்ரோலை மீறி அதில் ஒரு தாட் வந்துச்சுன்னா அவங்களோட ஃபோக்கஸ் மொத்தம் அதில் தான் இருக்கும். ஸோ மூணாவது விஷயம் ஹார்ம்ஃபுல், அதாவது அடுத்தவங்களை ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரியோ இல்லை தன்னையே தான் ரொம்ப துன்புறுத்திக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான நெகட்டிவ் தாட்ஸ். இது மூணு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சரி பண்ணிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு தெரபிஸ்ட்கிட்டையோ இல்லைனா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்டையோ போய் இதை ப்ராப்பராக டயக்னோசிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஓசிடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, ஆனால் நம்ம ட்ரீட் பண்ணால் நம்மளால் ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ண முடியும், ஓரளவுக்கு நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே நம்மளோட ஓசிடியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போகும்போது அவங்க உங்களை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக என்ன தெரப்பி கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக கொடுக்குற தெரப்பிஸ் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த பயத்துலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரது. ரெண்டாவது இஆர்பின்னு சொல்லுவோம், எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதில் அந்த தெரப்பிஸ்ட்டோ இல்லைனா அந்த சைக்கியாட்ரிஸ்டோடையோ அவங்க கைடன்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பயம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டெஸ்ட் பண்ணி உங்களோட இம்யூனிட்டியை அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அந்த பயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான தைரியத்தை வரவழைச்சிக்கிறது. இந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரொம்ப ரேராக சில பேருக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து மெடிசின்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே உங்களோட நன்மைக்கு தான் அப்படிங்கிறத உணர்ந்து கரெக்டான டயக்னோசிஸ் எடுத்து தேவையான உதவி எடுத்துக்கோங்க. இந்த ஓசிடியை இன்னும் பெட்டராக நீங்கள் ஹேண்டில் பண்ணி நல்லா மேனேஜ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு இருங்க. ஆல் தி பெஸ்ட்.